இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காயில் ஒரு பொரியல் தான். வெண்டைக்காய் அப்படின்னாலே பொதுவாக வெங்காயமும் தக்காளியும் இல்லாமல் நம்ம செய்யவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி வெங்காயமும் தக்காளியும் இல்லாத ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சிபி சமையல். வெண்டைக்காய் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வரட்டும். நம்ம பொதுவாகவே வெண்டைக்காய் பொரியல் அப்படின்னாலே வெங்காயம் தக்காளி சேர்த்து செய்வோம், இல்லாட்டி ஃப்ரை மாதிரி செய்வோம். இது பொரியல்லையே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான சுவையில் இருக்கும். நம்ம இதில் அரைச்சி சேர்க்க போகிறோம் மசாலாக்கள். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தோடையும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நம்ம பொன்னிறமாக நமக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துடலாம். இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு சூடான சாதத்துக்கு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இந்த பொரியலையும் நம்ம கலந்து சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான சுவை அப்படின்றதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா இப்போ வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம 1/4 கிலோ வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நம்ம 3 மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஜஸ்ட் ஒரு பைண்ட் ஓவருக்காக தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சோம்பு சேர்க்குறேன். இது சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு. அதோட கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பொரியல் பொல பொலன்னு வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கிற தண்ணியே போதும். வேணும்னா ரொம்ப ஒரு ட்ராப் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நம்மளுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கொலப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தன்மை இருந்தது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் சும்மா வெளியிலேயே வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கொலப்பு தன்மை போயிடும். அதுக்கப்புறம் செஞ்சிங்க அப்படின்னா அந்த கொலப்பு தன்மை இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பொரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்காமல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பொலன்னு வந்திருக்கும். நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ரைஸை சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் சாதமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி வித்தியாசமான சுவையிலையும் சாப்பிட்ருவாங்க. நம்ம சாம்பார் சாதத்தோடையும் இல்லை ரசத்துக்கு தயிருக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொலப்பாக நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.